Hi viewers, welcome to Home Cooking Healthy and Tasty Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது சம்பா கோதுமை குருணை அது உடைச்ச சம்பா இருக்கு இல்லைங்களா கோதுமை அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு உப்புமா பண்ண போறோங்க. அதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா கேரட், உருளைக்கிழங்கு, ஆனியன், ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நமக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை பட்டாணி, கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டயட்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும். இந்த உடைச்ச சம்பா கோதுமை நம்ம சேர்த்து செய்யும்போது வந்துட்டு டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க. குக்கரில் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு பேனில் கூட செய்யலாம். ஸோ குக்கரில் வந்துட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். 2 கப்பு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணுங்க. கப்பு மீன்ஸ் பெரிய கப்பில் குட்டி கப்பு. நான் வந்து அளவு இல்லாமல் அப்படியே நான் கண்டெய்னரில் இருந்து தான் அப்படியே ஊற்றிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு யூஸ்வலாக நான் ரொம்ப பண்ணி எனக்கு பழக்கம், அதனால் நான் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆயில் வந்துட்டு நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இப்போ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டுங்க, ஒரு நிமிஷம். கடுகு வெடிச்சப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பாருங்கள், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தான் சேர்க்குறோம். வேணுன்றவங்க இன்னும் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். மிளகு வந்துட்டு ஒரு 4 டேஸ்ட்டுக்காக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைட்டாக எல்லாமே ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ காஞ்ச மிளகாய், அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கொஞ்சம் இது நல்லா வெடித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, ஆனியனு, டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றாவே 1 by 1 சேர்த்துறேங்க. பாருங்கள், நான் வந்து எல்லாமே ஒன்றா தான் சேர்த்துருக்கேன். ஆனியனு, டொமேட்டோ, வெஜிடபிள்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஆப்ஷனே இதில் கிடையாது. ஸோ எல்லாமே ஒன்றாவே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் வந்துட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக குக் பண்ணணும் அது போலலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே ஒன்றா தான் போட்டேன். இப்படியே எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸு, ஆனியனு, டொமேட்டோ எல்லாமே வந்து நல்லா குக் ஆகுற மாதிரிட்டு விட்டுட்டோன்னா அந்த ஆயிலே வந்து வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடும். அப்புறமா வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கிறோமோ அந்த ரேஷியோவிட 2 மடங்கு அளவு தண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை கட் பண்ணி பவுலில் எடுத்துக்கிறேன். வறுக்க கூட போகிறது இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இது குக் ஆகட்டும் 5 மினிட்ஸு, நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸு, ஆனியன் எல்லாமே வந்து எது எங்கே இருக்குன்னே தெரில, எல்லாமே ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும். நான் வந்து டைரெக்டாக இந்த இதுலேயே சேர்த்துறேங்க. ஸோ நீங்கள் வந்து எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1க்கு 2 தாங்க ரேஷியோ வாட்டர் நம்ம வைக்க போகிறது. ஸோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் ஆகணுங்க.
பாருங்கள், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஸோ ரவா உப்மா அப்படின்னும் போதே வந்து யூஸ்வலாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிறோம். இருந்தாலுமே வந்துட்டு வெறும் உப்மா சாப்பிட முடியாது. நான் வந்து ஆல்ரெடி தால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ வந்து சட்னி மட்டும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சட்னி பண்ணாமல் கொஞ்சம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி பண்ணால் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காஞ்ச மிளகா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி பண்ணுறேன். தேங்காய் வந்துட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தேங்காய் தான், சின்ன பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறமா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்போது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. தேங்காய், மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக உப்பு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இதை பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இப்போவே இதை ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து சும்மா கொஞ்சம் லைட்டான பவுடர் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஈக்குவல் ரேஷியோ தான். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும்போது நமக்கு வந்து உப்புமாக்கும் மேட்ச் ஆகிடும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் வந்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம சட்னி கலக்கிறதுக்குள்ளே உப்புமாவுடைய தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சட்னியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. நான் ரவை வறுக்க கூட இல்லைங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து வெயிட் ரெடியூஸுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி, டயபெட்டிக்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். ஸோ எல்லாருமே இந்த ரெசிப்பியை ஏஜ் வைஸ் பார்க்காம எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ வந்து ரவையை சேர்த்தாச்சுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகணும். இதில் ஒரே ஒரு மெயின் திங்க் என்னென்னா, நம்ம வந்து ரவை சேர்க்கும் போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணுங்க. இல்லாட்டி வந்துட்டு ரவை வந்து உருண்டை கட்டிடும். ஸோ அது ஒரே ஒரு மிஸ்டேக் தான், நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு ரவையெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி வரட்டுங்க. அது வரைக்கும் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வந்து தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி வந்துருச்சு. நல்லா குக் ஆகுது. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து மூடி தான் போட்டு க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது குக் ஆகும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். அதனால தான் வந்து நான் இப்போவே வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வேகும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க லோ ஃப்ளேம்லேயே. நம்ம வந்து அதுக்குள்ளே சட்னியை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சிடலாங்க. பாருங்கள், நான் சட்னியை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக வேணால் வாட்டர் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால், இல்லை இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கடுகு கூடவே வந்துட்டு ஒரு 4 உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்து பொரிஞ்சால் வந்து சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ஒரே ஒரு 4 சீரகம் அது சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுமே வந்து ஒரே ஒரு 4 கருவேப்பிலை இலைகளை நான் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இலையை வந்து முழுசாக சேர்க்காமல் பொடியாக இது போல் கட் பண்ணி சேர்க்கும்போது கையிலேயே சும்மா கிள்ளி போட்டு தான் சேர்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வெடிக்குங்க. பார்த்து கொஞ்சம் தூரமாக இருந்துக்கணும் கருவேப்பிலை வெடிக்கும்போது. அவ்வளோதாங்க. நான் வந்துட்டு இப்போ இதை சட்னியில் சேர்த்துறேன். பாருங்கள், நம்மளுடைய சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்மளுடைய உப்புமாவும் ப்ரிப்பேர் ஆனோடனே நம்ம பார்க்கலாங்க. நான் வந்துட்டு உப்புமா எப்படி இருக்குன்னுட்டு ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப கஞ்சியாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலிடாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து செய்வேன் யூஸ்வலாகவே. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு
பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான உப்புமா ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ அப்புறமா வந்துட்டு நம்ம இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண சட்னி சேர்த்துருவோங்க. வேணுன்றவங்க சுகர் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. சட்னி அப்புறமா வந்து நான் வந்து பப்பு தால் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பப்பு தாலும் சேர்த்தாச்சுங்க. ஸோ வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லை நம்ம டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.